உங்களுக்கு யமுனையும் சித்திரகுப்தனையும் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்குள்ளேயே இருந்தா அவன் தான் என் பையன்மா. இன்ஸ்பெக்டர் தயானா யாரு? அவன் பெரிய சைக்கோ மாமா. அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? ஒரு வாட்டி அவரை பார்த்தேன்னு வச்சுக்க. சார் என்னாச்சு சார்? இனி எப்பவும் எப்போ வருவார்னு கேட்கவே மாட்டேன். என்ன செஞ்சான் சார் அந்த ஆளை போட்டு இப்படி அடிக்கிறாரு? ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டர்டே, இதை வந்து சனிக்கிழமை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து எஸ்.ஏ. சூர்யா, நானி வந்து நடிச்சிருக்கிறாங்க. வில்லன் கேரக்டரில் வந்து எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நானி இருக்கார். இந்த படத்தோட கதை என்னென்னா, சின்ன வயசில் வந்து நானி வந்து எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணே தெரியாது. எப்போனா முணுமுச்சில் சில பேர் வந்து யோசிக்காமையே வந்து கோவப்படுவாங்களே, அந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கையில் ஒரு நாள் அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம்? இப்போனா நீ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும்டா. எதுத்தம் கௌத்தம் சொல்லிட்டு நீ அடிக்காத யாரையும் அப்படிம்பாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து நீ தேர்ந்தெடுத்துக்கோ, மற்ற நாள் ஃபுல்லாக நீ கோவப்படாமல் இருக்கணும், அன்றைக்கி மட்டும் நீ உன் கோவத்தை எப்போ வேணால் காமிச்சிக்கோ அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து மற்ற நாள்லாம் வந்து எல்லாருமே அடிப்பாங்க செய்வாங்க. இவரை வந்து இங்கே ஊற்றுவாங்க, இவரை என்னென்னமோ பண்ணுறப்போ அவங்க அம்மாட்ட வந்து ஏம்மா இது இன்னைக்காம்பாங்க. இல்லைடா உனக்குள்ளே நாள் வரும், நான் வெயிட் பண்ண அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு 6 நாள் முடிஞ்சிடும். 7ஆவது நாள் வர்றப்போ வந்து அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. இறந்த உடனே வந்து இவர் வந்து என்ன பண்ணுறது, நம்ம எந்த நாள் தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்தளவுக்கு இருப்பார். அப்போ வந்து அவங்க அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து செம்ம குடி ஒன்று குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து இருக்கிற செருப்பை தூக்கி எரிஞ்சிடுவான். அப்போ வந்து அவங்க அம்மா மேலே பட்ட உடனே அப்போ வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு கோவப்பட்டு அவங்கள வந்து அடிச்சிடுவான். அப்போ தான் வந்து தேர்ந்தெடுப்பான், இன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து கோவப்படணும், அமைதியாக இருக்காங்க அம்மா அப்படிம்பாங்க. சரி இப்படி கதை போய்கிட்டு இருக்கையிலே வந்து கொஞ்ச நாள் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆகிறப்போ வந்து எஸ்.ஏ. சூர்யா வந்து இதே கட்டத்தில் தான் வந்து உள்ளே வருவார். எப்படியுமே நமக்கே தெரியும், இந்த மாதிரி கோவப்படுறாங்கன்னு கடைசியில் எஸ்.ஏ. சூர்யா கிட்ட தான் வந்தாகணுன்ட்டு. அதே மாதிரியே வந்து எஸ்.ஏ. சூர்யா கிட்டையும் வந்து வந்துடுவாங்க. எஸ்.ஏ. சூர்யா நடிப்பும் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். எஸ்.ஏ. சூர்யாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஊர் மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இவரோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேருமே வந்து பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து அவங்க அண்ணனை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க அந்த ஊர் மக்கள். இந்த கோவத்திலே வந்து இவருக்கு வந்து 250 கோடி கிட்ட வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து நிலம் போயிடும். நிலம் போனவொடனே இந்த மாதிரி வந்து கோவத்தையே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் யாரெல்லாம் கிடைக்காங்களோ அந்த கோவத்தை அப்போ வந்து இவர் கோவத்தை இங்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பார். இருக்கிற சின்ன பசங்க பெரிய பசங்க யாரையும் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் போட்டு மிதி வேறு லெவலில் நடிச்சிருப்பார். நடிப்பே வந்து வேறு லெவலில் இருக்கும். நடிப்பில் அசுரன்னு சொல்லப்போனால் இவர் அப்படி தான் சொல்லலாம், அந்தளவுக்கு நடிச்சிருப்பார். இப்படி கட்டத்திலே வந்து படத்தோட ஹீரோயினி வந்து எப்படின்னா போலீஸ் வந்திருப்பாங்க, வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே வந்து டிரைவராக இருந்துட்டு அங்கே வந்து இவர் பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு இவர் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுக்கெல்லாம். அப்போ தான் வந்து நானியை வந்து இந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவங்க வந்து இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவர் வந்து அந்த சனிக்கிழமை வந்து ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஆட்டி அடிச்சுட்டு இருப்பார். இதுதான் படத்தோட கதையே. படத்தோட கதையும் சொல்லப்போனால் மாதம் வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. எப்படின்னா கோவம் வந்தால் ஒரு மனுஷன் வந்து எந்த லெவலுக்கெல்லாம் வந்து போவான், அவனை கூல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்குலாம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையாக ஒன்று கொடுத்துருக்காங்க. எமோஷனல் ஆனாலும் அது வந்து பொறுமையாக யோசிக்கணும், அவன் பண்ணது தப்பா ரைட்டா, அவன் எடுத்தவன் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து தெளிவாக வந்து காமிச்சிட்டாங்க. இப்போலாம் வந்து படம்னு சொல்லப்போனால் தமிழ் படங்களோட இந்த மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லலாம். இவங்கெல்லாம் பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்துக்கிறாங்க. எப்படி என்னத்தை தான் எடுக்கிறாங்க தெரியல. 2 நாளில் இத்தனை கோடி 80 கோடி 250 கோடி 300 கோடிங்கிறாங்க. ஆனால் ஒரு கதைன்னு சொல்லப்போனால் அந்த ஒரு படம் வந்து பார்த்ததோட ஒரு சந்தோஷம் இருக்கணும். ரொம்ப காசு போட்டு எடுத்தோம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஒன்றுமே கதையும் இல்லாமல் ஸ்டோரியும் இல்லாமல் பார்க்குறவனுக்கு ஒரு மாசாக கூட இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னடா படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த விருந்துன்னு ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படத்துக்கு கதை மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு கதையும் இருக்காது. வேறு அர்ஜுன் ரொம்ப நாள் கழித்து நடிக்க வந்திருக்காருன்னா அவர் சரியான டம்மி பீஸ் ஆகிட்டாங்க அந்த படத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.